ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கோவையிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதாவது கோவையில் பாஜக பிரமுகர் திரு செல்வகுமார் அவர்கள் ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. திமுக என்றாலே ஹிந்தி விரோத ஒரு கட்சி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது கோவையில் பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவிலை இடிப்பதற்கு அங்கு உள்ள கோவை மேயராக உள்ள ரங்கநாயகி அவர்கள் உத்தரவிட்டுள்ளாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமாக அங்கே அந்த கோவிலை இடிப்பதற்காக 1 கோடி ரூபாய் வரை அவங்க பேரம் பேசியிருக்காங்க. இந்த கோவிலை இடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரும் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையுமே செல்வகுமார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. அதாவது அந்த 1 கோடி ரூபாய் எதுக்கு தராங்க, அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது கோவை கோல்டுவின்ஸ் வீரியம்பாளையம் சாலையில் உள்ள சுயம்பு தம்புரான் சிவன் கோவிலை ஒட்டி அமைந்துள்ளது ஐஸ்வர்யா லாட்ஜ். ஐஸ்வர்யா லாட்ஜ் அந்த கோவிலை ஒட்டி அமைஞ்சிருக்கு. 50 அறைகள் கொண்ட இந்த லாட்ஜிற்கு மாநகராட்சியின் கட்டிட அனுமதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த லாட்ஜில் 5வது மடையில சட்டவிரோதமாக